social disease like in the question do you agree with the view that digital revolution has empowered the people at grassroots of educate art? So digital revolution number grassroots இருக்கக்கூடிய மக்கள் vulnerable sections of the people empower ஆயிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அட்ரஸ் பண்ணா டூ யூ அக்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. பட் டூ யூ அக்ரிங்கிறப்ப எஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். நோ ஐ டோன்ட் அக்ரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆனா பொதுவாக ப்ரிஃபர்ட் ஆன்சர் என்னன்னா எஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ரெவல்யூஷன் எம்பவரிங் கிளாஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல இருந்தே ஒரு தலைப்பு எடுத்து போட்டுறோம். அதுக்கப்புறமா இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லணும்னா எஸ் ஐ அக்ரி வித் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும். அக்ரி பண்றோமா இல்லையா ஆக்சுவலி அதுக்கப்புறமா தான் நம்ம ஆன்சர் பண்ண போவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு அதன் பிறகு ஒரு பாக்ஸ் கன்செப்ட் ஸ்டாண்டர்டா இப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. அதனால டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. 2015 ஜூலை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து டிஜிட்டல் ரெவல்யூஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வரும். சரியா? ஸோ அதை தான் இங்க நம்ம சொல்றோம். ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ யூ அக்ரி வித் த வியூ தட் டிஜிட்டல் ரெவல்யூஷன் ஹாஸ் எம்பவர் கிராஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எம்பவர் த பீப்புள் அட் கிளாஸஸ் அப்படின்னா டிஜிட்டல் ரெவல்யூஷனோட ரோல் தான் இந்த இடத்துல கேட்கறாங்க. ரோல் ஆஃப் டிஜிட்டல் ரெவல்யூஷன் இன் எம்பவரிங் கிராஸ் ரூட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோலை வந்து எழுதலாம். ஹெல்த் வைஸ் அவங்க ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் வைஸ், ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரமோட் பண்றது, ஒரு நிறைய விஷயங்கள் தகவலை தெரிஞ்சுக்கிறது, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல டிஜிட்டல் ரெவல்யூஷன் கிராஸ் ரூட்ஸ் பீப்புளுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஒன்று நாள் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஸ்கீம் இருந்துச்சா அது போட வேண்டியதான். இப்போ ப்ரொமோட்ஸ் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி யூபிஐ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பினான்சியல் லிட்ரஸியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு வல்னரபிள் செக்ஷன் ஸ்கூலுக்கு வர முடியல இல்ல அடல்ட் லிட்ரஸி தேவைப்படுது அப்படிங்கிறப்ப அவங்கள ஆன்லைன் கோர்ஸ்ல நம்மளால ஆட் பண்ண முடியும். அடுத்ததான் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து அவங்களால தெரிஞ்சு இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நான் யாரை வேணாலும் போடுறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன தெரியுது லேட்டஸ்டா மார்க்கெட்ல என்ன அப்டேட் ஆயிருக்கு, மழை வரப்போகுதா, இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப அதுக்கு எக்ஸாம்பிளா உழவன் ஆப் அப்படிங்கிறத போடுறதுல 21 சர்வீசஸ் ஆஃபர் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ். ஆன்லைன் சர்வீசஸ் என்னெல்லாம் இருக்கு? அரசாங்கத்தோட சேவைகள் எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. 0 எஃப்ஐஆர் போடலாம், நமக்கு சர்டிபிகேட்ஸ் ஆன்லைன்ல டெவலப் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த இடத்துல அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா கோவிட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கில் ட்ரைனிங்னு பாக்குறப்ப விமன் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான ஆன்லைன் கோர்சஸ் வந்து இப்போ கோர்ஸரா, யுடேமி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம சொல்லலாம். அடுத்தது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு வந்து உதாரணத்துக்கு இந்தியன் ட்ரேட் ஆகும் ஏஇபிஎஸ் அப்படிங்கிறதுக்கு ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலயமா நம்ம டேரக்டா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து நம்ம 100 வேலை திட்டத்துக்கு கீழே காசு எல்லாம் வருது. இதையும் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது ஹெல்த் சப்போர்ட் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு டெலிமெடிசின் சர்வீஸ் இருக்கு. ட்ரைபல் ஃபியர்ஸ்ல ரிமோட் ஏரியாஸ்ல சஞ்சீவானியை சொல்லலாம். கிக் எக்கானமி அப்படிங்கிறத சொல்றோம். ஏன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்தனாலதான் நமக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்லாம் வந்து டெவலப் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ கிக் ஒர்க்கர்ஸ் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எம்பவர்மெண்ட் அதை சொல்ல முடியும். அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரமோட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிசினஸ் இருக்காங்க, அவங்க ப்ராடக்ட்ஸை மேக் பண்ணி ஆன்லைன்ல செல் பண்றாங்க இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு மதியங்காரிஸ் அப்படிங்கிறத கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு டைமென்ஷன்ஸ்ல நம்ம கொடுக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு வல்னரபிள் பீப்புளை பெட்டரா டிசாஸ்டர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். நீங்களும் ஒருத்தர வேண்டிய தேங்க்யூ.